ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து சிம்பிளாகவும் ரொம்ப சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு குழம்பு. ஸோ ஆனால் நான் மட்டும் செய்யலை, நான் எங்கள் அம்மா தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. ஸோ நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தக்காளி குழம்பு தாங்க. இது என்னோடய ஃபேவரட்டான ஒரு குழம்பு. இது சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ தக்காளி குழம்புக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ என்னம்மா சொல்லு, எது எது தக்காளி குழம்புக்கு தேவையான பொருள்லாம்? சின்ன வெங்காயம் 1/4 கிலோ வெட்டிக்கிறணும். சரி. தக்காளி ஒரு 5. பச்சை மிளகா ஒரு 4 கீரை எடுத்துக்கிறணும். இது கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு, அது வந்து தாளிக்கிறதுக்கு. இது மஞ்சத்தூள், உப்பு, இது தனி மிளகாப்பொடி, சரி, எண்ணெய், சீரகம், சின்ன வெங்காயம், தேங்காய். இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். சரி, இது வந்து அரைக்கிறதுக்கான பொருள். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போது இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சீரகம், தேங்காய், சின்ன வெங்காயத்தை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது எத்தனை பேர் சாப்பிட்ற அளவுமா? 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். சரி சரி. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இல்லையா இந்த குழம்பு? ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப திக்காக இருக்காது. ஸோ ஓரளவுக்கு இதாக இருக்கும். நார்மலாக இருக்கும். சரி வாங்க இதை இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு மிக்சியில் வந்து சீரகம், தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், இது மூணையும் வந்து இப்போ நெய்ஸாக அரைச்சிக்கிறணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க, நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு பேன் எடுத்து வச்சிடலாம். நம்ம எதில் தக்காளி குழம்பு செய்ய போகிறோமோ அந்த பேன் எடுத்து வச்சிடலாம். இப்போ பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே இன்றைக்கி நம்ம வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குழம்புக்கு தேவையான கடலெண்ணெயை ஊற்றிடுங்க. கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த கடலெண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இது சூடானோடனே நம்ம வந்து கடுகு உளுந்து ஆட் பண்ணணும் இல்லையாம்மா? இப்போது கடுகு ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம எடுத்துருக்கிற உளுந்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். இது ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டும். இப்போ உளுந்தை ஆட் பண்ணிட வேண்டியதான். இதுவும் நல்லா பொரியணும். இதுவும் நல்லா பொரிஞ்சோன்னே பொரியட்டும். ரெண்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ அடுத்ததாக சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணுமாமா? ஆமாம், சரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். இது தக்காளி குழம்புங்கிறனால நிறையா தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டே தக்காளி தான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ண வேண்டியதுதான்.
கருவேப்பிலையும் பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை வந்து 2 கீறி போட்டிருக்காங்க அம்மா. அதே மாதிரி கீறி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண வேண்டியது. ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட்டை போட வேண்டியதான். தக்காளி போட்டாச்சு. நாட்டு தக்காளி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே நாட்டு தக்காளி கிடைக்கிறதில்ல. அதில் செஞ்சு பாருங்கள், இன்னும் செம்மையாக அந்த புளிப்பாக நல்லா இருக்கும். ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது யாருமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த குழம்பு? எனக்கு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்க. உங்கள் அத்தையா? சரி, அப்போ தான் சொல்லி கொடுத்த டிஷ்ஷு. சரி, அப்போ சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூளை ஆட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து தேவையான அளவு உப்பு, இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா வதங்கட்டும். கண்டிப்பாக இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் நிறைய தடவை எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஃபேவரட்டான ஒரு குழம்பு. இது நீங்கள் செஞ்சிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கும், செய்வீங்க. இப்போ அடுத்தது வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா எல்லாத்தோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலா, அரைச்சி வச்ச அந்த விழுது அதை வந்து சேர்க்குறோம். அதாவது தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா அதை நைஸாக அரைச்சிருங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாமா? ஸோ நல்லா கொதிக்கணும் இல்லையாம்மா? ஆமாம். சரி, உப்பு எல்லாம் இப்போவே பார்த்துடலாம் இல்லையா? உப்பு காரம்லாம் இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. ஸோ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஸோ நம்ம தக்காளி குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஓரளவுக்கு. சூப்பரான வாசமாக இருக்குது வீடே. ஸோ இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்ல ஒரு வாசங்க. நீ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஷுவராக நான் சொல்கிறேன், இது ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே. அப்புறம் இந்த நேரத்தில் நான் வந்து எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், எங்கள் வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலியுமே உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. இதே சப்போர்ட் எங்களுக்கு வந்து நீங்கள் எப்போயுமே கொடுக்கணும். டில் த எண்ட் வரை ஃபுல்லாக நீங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி எங்கள் சைடில் இருந்து நாங்கள் என்ன எங்களோட பெஸ்ட்டு டிஷ்ஷஸாக இருக்கட்டும், வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸாக இருக்கட்டும், எது எங்களால் கொடுக்க முடியுமோ எங்களோட பெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக வருங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இன்னும் என்னென்னா அந்த எண்ணெய் வந்து மேலாப்பில் திரிஞ்சு வரணுமா. ஸோ அதுதான் அதோட ஃபைனல் ஸ்டேஜாக அம்மா சொன்னாங்க. ஸோ எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வரணுமா? ஆமாம். அதனால் ஒரு 5 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். ஸோ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா எண்ணெய் பார்த்திங்களா திரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளோட சுவையான சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியதான். நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி கூட நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.